Namaste. Dummies Drama presents Hanuman. 2014ல இனாகரேட் பண்ணின பிளே இது. விக்ரம் சாராபாய் சாருடைய பயோகிராஃபி. அதுக்கப்புறம் அப்துல் கலாம் சாருடைய விங்ஸ் ஆஃப் ஃபயர். இந்த ரெண்டு புக்குமே என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணினது. அதுக்கப்புறம் நான் நிறைய பேரை மீட் பண்ணேன். அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன், நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சு தெரிஞ்சிட்ட விஷயங்கள், இதெல்லாம் ட்ராமடைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் the outcome is Hanuman. Well, world stageலயே theatrical playsல the number of plays which speaks about space technology ரொம்ப கம்மியா தான் இருக்கும். only a handful of playsன்றது என்னுடைய ஒப்பீனியன். அதுலயும் தமிழ் ஸ்டேஜ்ல இதுதான் first of its kind. அந்த விதத்திலையும் இந்த பிளே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். 2014ல இனாகரேட் பண்ண இந்த பிளேவை 2019ல திருப்பி recreated the magic. 60 பேர் in various sectors or various departments இந்த பிளேக்காக ஒர்க் பண்ணோம். What you see is the outcome of lot of efforts that went into in making this play. இந்த வீடியோவை பார்க்குற நீங்க ஒரு டிராமா பார்க்குறோம் அப்படின்ற ஃபீலிங்கோட பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும். நீங்க உங்களை ஒரு ஸ்டேஜில், அதாவது ஒரு டிராமா தியேட்டர்ல உட்கார்ந்துருக்க மாதிரி யோசிச்சுங்க. அப்படியே ஒரு டிராமாவை பர்ஃபார்ம் பண்ணி ஷூட் பண்ணி உங்களுக்காக நாங்க அதை பிரசன்ட் பண்றோம். ஸோ சிட் பேக், relax and enjoy Dummies Dramas Hanuman. 400 crores on an average of 3 rupees 20 paise for every Indian's money is wasted. 28% of our population has an average daily income of 3 rupees 20 paise. It is like snatching from them and throwing it without no one using. Today in News Desk, we analyze, can money be wasted like this? வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று ஏவப்பட்ட இன்சாட் ஏவுகணை புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே வானில் வெடித்து சிதறியது. 400 கோடி ரூபாய் செலவில் உருவான இந்த ஏவுகணை புறப்பட்ட 9 வினாடிகளில் வெடித்து சிதறி அனைத்து இந்தியர்களின் கனவையும் சிதைத்தது. பாராளுமன்றம் இப்போது நடப்பில் உள்ளதால் இந்த துறை அமைச்சர் திரு பல்பீர் சிங் ராஜினாமா செய்ய கோரி இன்று அவையில் பெரும் அமளி ஏற்பட்டது. சார் வெளிய பிரஸ் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. நான் வேணா போய். நோ, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஒரு கப்பல் கரை சேர்ந்தா கடைசியா தான் அதோட கேப்டன் இறங்கணும். அதே கப்பல்ல ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த கேப்டன் தான் முதல்ல நிற்கணும். இது சதீஷ் தவன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். ரகுராம், it was great working with you. சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமன் சார். இதுக்காக நீங்க போய். ப்ளீஸ் லிசன். ராக்கெட்னா தீபாவளியான்னு கேட்கிற மினிஸ்டரையே ரிசைன் பண்ண சொல்லும்போது ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு நான் ரிசைன் பண்றது தான் கரெக்ட். சார் சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டது சார். நெக்லிஜென்ஸ் இருந்திருக்கலாம். அதுக்காக நீங்க இருந்திருக்கலாம் இல்ல இருக்கு. எனிஹோ, ஐஎஸ்ஆர்ஓ ஒன்ன மாதிரி ஒரு தட்ட இருக்கு. ஒன்ன மாதிரி ஜானகி மாதிரி யங் டைனமிக் சயின்டிஸ்ட் இதை பார்த்துக்க போறாங்கன்னு நினைக்கும் போது ஐ எம் ரியலி ப்ரவுட். குட் லக். டேக் கேர். நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். O temple of science, I bow down to you and this nation. Sir, ISRO, sir, Please wait.
ஒவ்வொருத்தரா கேள்வி கேளுங்க. எல்லாரோட கேள்விக்கும் கண்டிப்பா நான் பதில் சொல்றேன். சார் ஆக்சுவலி ஸ்பீக் எஸ், we fail badly. ரீசன் என்னன்னு இனிமே தான். அவசரமா கூட இருக்கலாமா? என்ன பேச விடாத அவசரம் உங்களுக்கு வேணா இருக்கலாம், எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு இந்த அவசரம்லாம் தெரியாது, அவசியம் தான் தெரியும். See, many inventions fail, பட் நாட் சோ காஸ்ட்லி. எங்க காசை வச்சு நீங்க செலவு பண்ணா தாராளமா தான் இருக்கும். which is more costly. எது சார்? ஒரு இந்தியனோட 3 ரூபாயை செலவு செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு அது எத்தனை பேருக்கு தினக்கூலின்னு தெரியுமா? அத தினக்கூலின்னு பெருமையா சொல்லாதீங்க, அதுதான் அசிங்கம். not this failure. எங்க பணம்னா tax payers money. அப்படி பார்த்தா நானும் தான் tax payer, என்னோட பணமும் தானே அதுல இருக்கு. அது என்ன சார், சக்சஸ்னு வரும்போது மட்டும் we Indians are proud அப்படின்னு சக்சஸ் எங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஆனா ஒரு ஃபெயிலியர் நாங்க இப்படி தனிமைப்படுத்தப்பட்டுட்டோம். எங்களால தான் 300 சயின்டிஸ்ட் கிட்டத்தட்ட 15 நாளா சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம உழைச்சிருக்காங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். See, every mission has a submission. I am sorry for the emotions. நான் இப்ப மினிஸ்டர் பார்க்க தான் போயிட்டு இருக்கேன் to submit my resignation. சார் பட் ஆனா இந்த ரீசன் ஃபார் ஃபெயிலியர் என்னன்னு அனலைஸ் பண்ணி அதோட ரிப்போர்ட்லாம் பிரஸுக்கு வரும். எஸ், 400 கோடியை என்னால காம்பன்சேட் பண்ண முடியாது. ஆனா என்னால முடிஞ்சதெல்லாம் 30 years of service in ISRO. அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்க போற PF, கிராஜுவிட்டி, பென்ஷன் எக்ஸெட்ரா இதெல்லாம் தான் நான் ஃபோர்கோ பண்ண போறேன். Thank you. I salute this nation and my temple ISRO. One by one, minister is coming. He's coming in 5 minutes. வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இதுக்கு முன்னாடி இந்த துறையில இருந்த மந்திரி திரு பல்பீர் சிங்கை பதவி நீக்கம் செஞ்சுட்டு கூட்டணி கட்சியான உங்க கட்சிக்கு இந்த பதவி கொடுத்திருக்காங்க. அதுவும் கூட்டணி மீட்டிங்ல தீனதயாளன் அப்படின்னு உங்க பேரை முன்மொழிஞ்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி. அதாவது தீனதயாளன் அப்படின்னு என்னோட பேரை முன்மொழிந்த என்னுடைய தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் இணைத் தலைவருக்கும் செயல் தலைவருக்கும் மற்றும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் குறிப்பாக சம்சாரத்திற்கும் என்னுடைய பெரிய நன்றிகள். நீங்க அவங்களுக்கு சித்தப்பா முறை வேணும்னு சொன்னாங்க சார். கட்சி வேறு உறவு வேறு. உறவு வேறு பதவி வேறு இல்லையா சார்? இந்த துறைக்கு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? இது நல்ல கேள்வி. விவசாயம் தான் இந்த நாட்டின் வேறு. விவசாயி இல்லை என்றால் நமக்கெல்லாம் ஏது சோறு? நீங்க விவசாயம் இல்ல, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. என்னையா இது? நேத்தி காத்தால தானே விவசாயத்துறைன்னு சொன்னாங்க. அது ஈவினிங்கே மாத்தியாச்சு இல்ல? சார், இந்த விவசாயத்துக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் என்ன சார் சம்பந்தம்? இருக்கு இருக்கு. அதாவது அறிவியல் ரீதியான விவசாயம், அறிவியல் ரீதியான நீர்ப்பாசனம், அறிவியல் ரீதியான பயிர் வளர்ப்பு, அறிவியல் ரீதியான மழை, இந்த மாதிரி நிறைய சாதனைகளை செய்ய போறோம். இது எல்லாத்தையும் பற்றி அடுத்த வாட்டி உங்களை பார்க்கும்போது டீடைலா சொல்றேன். இப்ப நான் கிளம்புறேன். எப்படி பேசி சமாளிச்சம் பாத்தியா? ஜி, நீங்க பாக்குறதுக்கு தான் ஆள் ஒரு மாதிரியா இருந்தாலும் மேட்ரை கப்புன்னு பிடிச்சிட்டீங்க. அது அப்புறம் ஐயோ, ஏன் இந்த நிருபர்கள் எல்லாம் போயிட்டாங்களா? என்னையா அது முக்கியமான விஷயம், கூப்பிடியா? என்ன ஜி? திருக்குறள் சொல்லவே இல்லையா? ஓ, தமிழ்நாட்டில இருந்து யார் இங்க டெல்லிக்கு வந்தாலும் திருக்குறள் சொல்லணும்யா. சம்பந்தம் இருக்கோ இல்லையோ சொல்லிடணும். முன்னாடி எங்க ஊர்ல இருந்து வந்த ஒரு மந்திரி பட்ஜெட் படிக்கும் போது திருக்குறள்லாம் சொல்லுவார் தெரியுமா? அதான் நீ என்ன பண்ற, இந்த அறிவியல் சம்பந்தமான திருக்குறள் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுக்கிற. நம்ம ஒன்னொன்னா எடுத்து அடிச்சு விடுறோம், சரியா? ஜி, எனக்கு அவ்வளவு தமிழ் தெரியாது. எனக்கு கூட தான் தெரியாது, ஆனா வெளியில காமிச்சு கூடாது. அதாவது எழுத்தாளர் அப்படின்னு சொல்ற எல்லாருமே திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. நீ அப்படியே அதை எடுத்து வச்சு படிச்சு பார்த்து ரெடி பண்ணு, நம்ம லிங்க் பண்ணி பேசிடுவோம், சரியா? ஜி, இவ்வளவு பேர் உரை எழுதியிருக்காங்க, ஆனா ஏன் யாருக்கும் அது புரிய மாட்டேங்குது?
அதனாலதான் அது திருக்குறள். வரட்டுமா? ஜி ஜி ஆபீஸ் வாங்க. ஆபீஸா? இந்த பாரு, ஆபீஸ்க்கெல்லாம் என்ன நீ கூப்பிடவே கூடாது. நம்ம ஏதாவது பெரிய பில்டிங் ரிப்பன் வெட்டி திறக்கணும், இல்ல குழந்தைக்கு பேர் வைக்கணும், பஸ்ஸுக்கெல்லாம் கொடி காமிச்சு அனுப்பி வைக்கணும், திருவிழா விழா இந்த மாதிரி எதுக்குன்னா கூப்பிடு. மிச்சபடி ஆபீஸ்லாம். ஜி உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. இஸ்ரோ லீட் செலக்ட் பண்ணோம்ல. அவருக்கு எதுக்கு நான் லீட் செலக்ட் பண்ணோம்? அது ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓ, இந்த ராக்கெட் ஒன்று கவுந்துக்குச்சே அதுவா? அந்த ராக்கெட் கவுந்ததுனால நடந்த ஒரே நன்மை நான் மந்திரி ஆனது தாயா. என்ன ஜி நீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க். இஸ்ரோக்கு ஹெட் வேணும்ல. ஏன் ஹெட்டு போயிடியா? நானா அப்படிலாம் முடிவு பண்ண முடியாது. நீ என்ன பண்றேன்னா அந்த ஃபைலை ரெடி பண்ணி என்கிட்ட கொடு. நான் எங்க ஊருக்கு அனுப்பிச்சு தலைவர், துணை, இணை, செயல் எல்லார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் கொடுக்குறேன். ஜி இது அரசியல் இல்ல, அரசாங்கம். இஸ்ரோ நீட்ஸ் a captain. We also need captain. என்னையா ஃபைல் இது? ஜி அதாவது இஸ்ரோ லீட் போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் தகுதியா இருக்காங்கங்கிற லிஸ்ட் இது. கேபினெட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. மொத்தம் 12 பேர் இருக்காங்க. ஒரே ஒரு பதவி தானே இருக்கு. அதுல 8 பேர் அவங்களே வேணான்னு விலகிட்டாங்க. ஏன்? அதாவது இப்போ எதுக்கு ISRO லீட் போஸ்ட் ரிஸ்க், இப்போ அவங்க இருக்கிற பதவியே பரவாயில்லன்னு வேணான்னு விலகிட்டாங்க. அப்படியா? மிச்சம் இருக்கிறவங்க 3 பேர் உங்களுக்கு கீழெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டாங்களாம். அவங்கள தண்ணி இல்லா காட்டுக்கு அனுப்பு, சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு. அங்க அவங்க பதவி ஏத்துக்கிற அன்னைக்கு நம்ம தொண்டர்கள்லாம் விட்டு கருப்பு கொடி காமிக்க சொல்றேன் நான். ஜி இது அரசியல் இல்ல, அரசாங்கம். ஹலோ. ஓகே ஜி, டாக்டர் லக்ஷ்மணன் வந்திருக்காரு. நினைச்சியா? அதாவது லேசா தலைவலிக்கிற மாதிரி இருந்தது, உடனே டாக்டர் வரார் பாத்தியா? மந்திரி பதவியோட மகிமையே அதான். ஜி இவர் டாக்டர் லக்ஷ்மணன், சேர்மன் VSSC. MBBS இல்லையா? இவர் சயின்டிஸ்ட். ஏன் டாக்டர்னு சொன்னப்ப? அதாவது உங்க ஊர்ல கூட தான் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் டாக்டர்னு பட்டம் போட்டுக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன MBBS-ஆ? அந்த மாதிரி டாக்டர். ரைட் ரைட், வரச்சொல். Yeah, ask him to come in. Good morning, sir. I am Dr. Lakshman, Vikram Sarabhai Space Center Chief, a specialist in optical technology and a double doctorate too. நீங்க முதல்ல சொன்ன குட் மார்னிங் தவிர்த்து எனக்கு எதுவுமே புரியல. Welcome to the ministry. Thank you. அதாவது இந்த பொக்கேலாம் வச்சு நீ என்ன பண்றதுன்னே தெரியலையா? எதுக்கு எடுத்தாலும் ஒரு பொக்கே. இதே எங்க ஊரா இருந்தா பெரிய சால்வை போத்துவாங்க. நான் அதை அப்படி மடிச்சு வச்சுன்னு வேற யாருக்காவது போத்தலாம் அப்படின்னு எடுத்து வச்சுப்பேன். இங்க எல்லாத்துக்கும் பொக்கே பாத்தியா? அதாவது பதவி ஏத்துண்டாலும் பொக்கே, பதவி போயிட்டாலும் பொக்கே, குழந்தை பிறந்தாலும் பொக்கே, ஆளே போயிட்டாலும் மேல ஒரே பொக்கே. இந்த பொக்கையெல்லாம் வச்சுன்னு என்ன பண்றது? இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போனா சம்சாரம் திட்டு தெரியுமா? அதாவது முன்னெல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனா பெரிய கிஃப்ட் கொடுப்பாங்க, எடுத்துன்னு போய் சம்சாரத்தில் கொடுத்தா சந்தோஷப்படும். இப்போ இந்த பொக்கே. இதுக்காக நான் என்ன தெரியுமா பண்றேன்? வழியில கிஃப்ட் ஷாப்ல வண்டியை நிறுத்தி கிஃப்ட் வாங்கிட்டு போய் சம்சாரத்துக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஜி உங்க சொந்த கதையெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். டாக்டர் வெயிட்டிங். கரெக்ட். டாக்டர் என்ன சாப்பிட்றீங்க? Black coffee. திராவிட பாரம்பரியத்திலே வந்திருக்காரு. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? சார் உங்களுக்கு பொக்ரான் தெரியுமா? நல்லா தெரியுமே, குத்தி குத்தி சாப்பிடுவோமே தானே. அது ஃபோக். சார் இந்தியா ஒரு 16 வருஷம் முன்னாடி ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணோம். அதை எண்ட் டு எண்ட் நான் தான் கோஆர்டினேட் பண்ணேன். அதுக்கப்புறம் என் தலைமையில 2 லாங் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் has been successfully tested. இதை அப்ரிஷியேட் பண்ண இந்தியன் கவர்மெண்ட் has given me a special privilege of working in any government department I choose for 1 year. I want to exercise that option. இன்னும் நீங்க முதல்ல சொன்ன குட் மார்னிங் தவிர்த்து எனக்கு ஒண்ணுமே புரியல. சார் இந்தியன் கவர்மெண்ட் எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்காங்க.
நான் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேனோ அங்க ஒரு வருஷத்துக்கு ஒர்க் பண்ணலான்னு. அதுக்கான லெட்டர் இது. அதை நான் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படி புரியுற மாதிரி சொல்லலாம்ல முதல்லயே. என்னன்னோ சொல்லிட்டேன். இத பாருங்க, ஆனா ஒண்ணு, நாங்க எலெக்ஷன் அப்ப அப்படித்தான் நிறைய வாக்குறுதி எல்லாம் கொடுப்போம். அதுக்காக பதவி ஏத்தின் சீட்ல வந்து உட்கார்ந்து என்னய்யா இது அரசியல் இல்ல, அரசாங்கம். அதாவது நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே இவருக்கு ப்ராமிஸ் பண்ணி இந்த லெட்டர் கொடுத்திருக்காங்க. சொல்லிதான் அனுப்பிச்சாங்க. என்ன சொல்லிதான் அனுப்பிச்சாங்க? தமிழ்நாட்டுல இருந்து இங்க யாராவது மந்திரியா வந்து உட்கார்ந்தா சுத்தி இருக்கிற டெல்லிக்காரங்க எல்லாம் குழப்புவாங்க அப்படின்னு சொல்லிதான் அனுப்பிச்சாங்க. ஆமா, என்ன டிபார்ட்மெண்ட் வேணும் உங்களுக்கு? ISRO. சாருக்கு கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கணும் போல இருக்கு. அதனாலதான் ISRO கேட்கிறாரு. இந்த பார்லிமெண்ட்ல ஸ்பீச் எல்லாம் கேட்டீங்கல்ல, இன்னும் ஒரு வருஷத்துக்கு நோ ராக்கெட் ஃப்ரம் ISRO சிவகாசி எல்லாத்தையும் நிறுத்திட்டோம். ஒய் 400 கோடி. என்ன சும்மா நினைச்சுக்கலாம் நீங்க? எடுக்கலாம்ல, நீ தானே பிஏ. இந்த பாரு, டாக்டர் சயின்டிஸ்ட் நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல. என்ன சொல்லியிருந்தேன்? 400 கோடி ரூபாய் அத உணவுத்துறையில போட்டிருந்தா எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? ஜி மணிசங்கர் வந்திருக்காரு. யார் யாரு? அதான் அந்த விசாரணை குழு 1 மெம்பர் கமிஷன். வணக்கம் தீனா. மணி. ஏய், நம்ம மணிடா இவன். நான் என்ன பேனர்ஜி நான் சொன்னேன்? அப்புறம் மணி, நீ தான் அந்த கமிஷனா? 1 மெம்பர் கமிஷன் சொல்லுதீனா. ஒரே ஆள் கமிஷன். சூப்பர். நீ இருக்கியே நம்ம இன்சாட் விண்வெளி ஏவுகணை ஏன் ஃபெயில் ஆச்சு, அரசாங்கத்தோட பணம் 400 கோடி ஏன் வீணாச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 1 மெம்பர் கமிஷனா என்ன அப்பாயின்மெண்ட் இருக்காங்க தீனா. நான் ரிப்போர்ட் கொடுத்த அப்பா தான் வேற ஆக்டிவிட்டியே. அது வரைக்கும் நோ ராக்கெட்ஸ். ridiculous. சாரி யாரு? அப்படிலாம் அவரை கேட்காத. அப்புறம் அவர் 1 மணி நேரம் அதுக்கு பதில் சொல்லுவார். நம்ம 2 பேரும் புரியவே புரியாது. டாக்டர் லக்ஷ்மன் BSSC. SLC படிச்சுட்டு இவர் எப்படி டாக்டர்னே தெரியல. விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கு. உங்க டிபார்ட்மெண்ட் தான் சார். வச்சுக்கிறேன். எதை சார் ரிடிகுலஸ் சொன்னீங்க? உங்க ஃபைண்டிங் வர வரைக்கும் ப்ராஜெக்ட் எல்லாம் நிறுத்தது. ஆமா சார், நீங்க ஒண்ணு ஒண்ணா மேல அனுப்புவீங்க, அது கீழே வந்து விழும். 400 கோடி சார். இந்தியா ஏழை நாடு. இந்தியாக்கு எதுக்கு சார் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லாம்? அப்சல்யூட் நான்சென்ஸ். யாரா சொன்னீங்க? உங்களோட திங்கிங்க சொன்னேன். 120 கோடி பேர் இருக்கிற நாடு எப்படி சார் ஏழை நாடா இருக்கும்? அதனாலதான் சார் ஏழை. 400 கோடிக்கு எத்தனை ஜீரோன்னு தெரியுமா சார்? 1,60,000 கோடிக்கு எவ்வளவு ஜீரோவோ அதுல 10% விட கம்மின்னு எனக்கு தெரியும். வேஸ்ட் பண்ண விட மாட்டோம் சார். Who said space or waste? இன்னைக்கு நீங்க ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறீங்களே, அது கூட எங்களோட சேட்டலைட் உதவினால தான். உங்களுக்கு புரியுமா? எஜுகேஷன்ல ஆரம்பிச்சு கம்யூனிகேஷன்ல our standard of living has gone up because of our space technology. What do you know about space to talk about it? Sir, இன்னைக்கு our space technology is touching the life of farmers, fishermen, patients, students, politician கூட. உங்களுக்கு புரியாத விஷயம்லாம் வேஸ்ட்னா எனக்கு சுத்தமா புரியாத அரசியல் என் பார்வையில வேஸ்ட் தான் சார். ரெஸ்பெக்டட் மினிஸ்டர், சொல்லுங்க. இந்தியன் கவர்மெண்ட் எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்கு. நான் ISROக்கு சீஃபா போகணும்னு ஆசைப்படுறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அங்க இருக்கிற சயின்டிஸ்டோட முறையெல்லாம் டவுனா இருக்கு. அண்ட் நிறைய பேர் விட்டு போற நிலைமையில இருக்காங்களா. ஐ வாண்ட் டு கோ தேர். அதுக்கே இவ்வளவு சத்தம் போடுறீங்க? நாமளும் எப்படி யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி அனுப்பத்தான் போறோம். இவரே கேட்கிறாரு. டேக் இட். Thank you. And I'll meet you there. சார், நான் பயமுறுத்துறீங்களா? நீங்க பேசுனீங்கன்னா ஒரு 10 சயின்டிஸ்ட் கை தட்டுவான் சார். நாங்க பேசினோம்னா லட்சம் மக்கள். ஸ்டாப் பண்ணது தான் சார். இந்திய அரசாங்க பணத்தை வீணாக்க விட மாட்டோம். அது உழைக்கும் வர்க்கத்துக்கு மட்டும்தான். நான் ரிப்போர்ட் கிடைக்கிற வரைக்கும் நோ ஆக்டிவிட்டி. Very witty. I'll meet you there. Thank you, sir. ஹாத்தியாதீனா பணத்தை செலவழிக்கணும். கொஞ்ச நாள் எடுத்து சொன்னா எவ்வளவு கோபம் பார்த்தியா? இப்படி ராக்கெட் நம்ம அனுப்பிட்டே இருந்தோம்னா அங்கேயும் டிராபிக் ஜாம் தான் ஆயிடும் தீனா. நம்ம இங்க பார்டர் சண்டை போட்டுட்டு இருக்கோம், மேலையும் போயிட்டு பார்டர் சண்டை போட போறோம். ஏன்னா அது எப்படின்னா, அது நாம ஏதாவது ராக்கெட் விட்டா அது பார்டர் சண்டை, மிசைல் டெஸ்ட் பண்ணா அது நாச செயல். இதே நமக்கு பக்கத்துல ஒரு நாடு இருக்கு, அவன் பண்ணா
அது எப்படி? அது ஆளும் வர்க்கம் தொழிலாளி தான் அப்படின்னா அந்த நாட்டில் அங்க வந்து தொழிலாளி தான் முதலாளியே. அப்படியா? ஆமா. அது எப்படிடா? அது நாம ராக்கெட் விட்டா அது டிராபிக் ஜாம், அவன் ராக்கெட் விட்டா அது டெரிஃபிக்கா? நீ பார்டர் தாண்டி பேசுறீங்க. ஏய், பார்டரை தாண்டி பேசுறதுக்கே உனக்கு இவ்வளவு கோபம் வருது. நம்மளோட ஸ்டேட்டை அவனோட பார்டர்னு மேப்ல போட்டிருக்காண்டா. அப்ப எங்கடா போச்சு உன்னோட கோபம்? அப்படின்னா அமைதியா சும்மா இருக்க சொல்லி தான் உனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கு இந்த அரசாங்கம். ஏன்னா மக்கள்லாம் கோபத்துல இருக்காங்க அப்படின்னா பத்திரிகைகள்லாம் கேட்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சரை ராஜினாமா பண்ணி அமைதியா போயிட்டாரு. உனக்கும் அப்படி ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னா இதோ நம்ம ஊருக்காரனா இருக்கேன்றதுனால சொல்றேன், பார்த்து நடந்துக்கோ. நான் வரட்டுமா? ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் இதே மாதிரி தான் இருக்குமா? இன்னும் எனக்கு அவரு முதல்ல சொன்னாரு ஒரு குட் மார்னிங், அதை தவிர்த்து எதுவுமே புரியல. Friends, if science is a passion, we are all the example of it. நம்ம passionate பண்ற பல விஷயங்கள் சில சமயங்கள்ல தப்பா கூட போகலாம். அதுக்காக passion தப்புன்னு இல்ல, இன்னும் passionate பண்ணணும் அப்படின்னு தான் அர்த்தம். And you all have to understand that science cannot go wrong. நாம அதை சரியா புரிஞ்சுக்கல அப்படின்றது தான் அர்த்தம். And for an innovative scientist, yesterday is just yesterday. நடந்து போன விஷயங்களை பத்தி கவலைப்படாதீங்க, that's over. இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது சொசைட்டிக்கு. சோ எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, just 2 days. நான் எல்லா ஃபைல்ஸையும் பார்த்துட்டு I'll get ready with our next project within 2 days. Thank you very much, and you can all relax, sir. But I want to meet Raghu Ram. எனக்கு முன்னாடி இருந்த டாக்டர் பிரபுதாஸ் குப்தா அவரோட டைரியை வச்சுட்டு போயிருக்கார், தனக்கு அடுத்த வர அதை படிக்கணும் அப்படின்றதுக்காகவே. அதுல அவர் நிறைய பேரை பத்தி எழுதியிருக்கார். பட் சில நேம்ஸ் தான் கன்சிஸ்டன்டா ரிப்பீட் ஆயிட்டே இருந்தது. ஒரு நேம் தான் பிகினிங் டு எண்ட் வந்திருந்தது. தட் இஸ் யுவர் நேம். மை ஃபேவரட் ரகு அப்படின்லாம் எழுதியிருக்கார். உன்னோட பேஷன் பத்திலாம் எழுதியிருக்கார். லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ. தேங்க்யூ சார். நானும் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார், ஃப்ரம் பிரபு சார் அண்ட் அதர்ஸ். நீங்கள் இங்கே வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே we are all in an upbeat mood. அண்ட் இன்னைக்கு உங்களோட ஸ்பீச் எங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு ஃப்ரெஷ் பிளட்டை கொண்டு வந்திருக்கு சார். அவர் நிறைய பேரை பற்றி எழுதியிருக்கார். குஷால், மிஸ்ரா, ராகவ், நம்பியார், டாக்டர் நம்பியார், இந்த மாதிரி நிறைய பேரை பற்றி. பட் தேர் வாஸ் ஒன் அதர் நேம் கொஞ்சம் வந்திருந்தது அப்புறம் நின்றுது. ஜானகி. யா, ஹூ இஸ் தட்? சார் அவங்க கிரையோஜெனிக் ஸ்டேஜ் வரைக்கும் இருந்தாங்க. ஸ்டாட்டிக் டெஸ்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல், பட் அதுக்கப்புறம் ஷீ ஹேட் டு லீவ். ஷீ வாஸ் ஆன் ஹர் ஃபேமிலி வே. டாக்டர் இந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி டஃப் ஜாப்ஸ்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஷீ லெஃப்ட் த ஜாப். பிரில்லியன்ட் இன்ஜினியர் சார். உங்கள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா பேஷனேட் சயின்ஸ் பர்சன். குட். யா. அண்ட் ரகு, இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? இது என்ன நெத்தியில்? ஓ, ஸ்ரீச்சூர்ணம் சார். கொலைக்கெல்லாம் சொல்லணும்னா நாமம் பெருமாள் சார். அந்த நம்பிக்கையெல்லாம் வேற உண்டா சார்? சயின்டிஸ்ட் சயின்ஸை தவிர எதுவுமே நம்பக்கூடாது. நத்திங் above or below science. சார், ஆர் யூ அ நான் பிலீவர்? ஐ பிலீவ் இன் சயின்ஸ். என்னோட பார்வையில பார்த்தா நீ தான் நான் பிலீவர். ஏத்திஸ்ட்னா எனக்கு யாருன்னு தெரியுமா? சயின்ஸை தவிர வேற ஒன்று இருக்கு அப்படின்னு நம்புறவன் தான். ட்ரை டு கம் அவுட் ஆஃப் தீஸ் திங்ஸ். சின்ன வயசுலேருந்தே எனக்கு எல்லாமே பெருமாள் தான் சார். இன்னும் சின்ன வயசா இருக்காதே அப்படின்னு தான் சொல்ல வரேன். யூ வில் பி சர்ப்ரைஸ்ட் டு நோ, எங்க அப்பா ஸ்ரீரங்கம் கோயில்ல சேவை பண்றவர். எஸ், எனக்கு 7 வயசுலயே பூணல் போட்டுட்டாங்க. என்னோட 17 வயசுல தான் தெரிய வந்தது இதெல்லாம் இல்யூஷன் அப்படின்னு. என்னோட 25 வயசுல தெரிஞ்சது நான் ஃபர்ஸ்ட் 10 வருஷம் கேட்டது, படிச்சது, சொல்லி கொடுத்தது எல்லாமே ஏதோ கிரகணம்னா பாம்பு வந்து சந்திரனை சாப்பிடும், சூரியனை சாப்பிடும்லாம் சொல்லி கொடுத்து என்னை வளர்த்துருக்காங்க. யூ நோ சம்திங்? சயின்ஸ் தெரிய ஆரம்பிச்ச உடனே நான் முதல்ல விட்டது நம்ம ரிலிஜனை தான். நவ் சயின்ஸ் இஸ் மை ரிலிஜன். ரெண்டாவதா விட்டது அந்த பூனலை. திஸ் ஒயிட் கோட்
is more sacred than those three threads அப்படின்னு நம்புறேன். இல்லை இப்போ நான் இதெல்லாம் போட்டுக்கலாம்ல? I won't force you. சீக்கிரம் புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லு. ஜானகியும் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான் சார். கேட்டா அக்னாஸ்டிக், அதாவது கடவுள் இருந்தா என்ன இல்லனா என்னன்ற கதை. அவுட் ஆஃப் அகடமிக் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்குறேன். நான் வந்து நீ என்கிட்ட கேட்ட உடனே நான் இதெல்லாம் போட்டுக்கலாமா, நோ 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 விட்டுடணும் அப்படின்னு சொன்னா விட்டுருப்பியா? விட்டுடுவேன் சார். ஆ. வேலையை ரீயூசபிள் ஷட்டில். இது வரைக்கும் நாம அனுப்பின எல்லா ஸ்பேஸ் ஷட்டிலையுமே ஆஃப்டர் இட்ஸ் யூசேஜ் நாம டெஸ்ட்ராய் பண்ணிடுறோம். பட் நமக்கு தெரியும் that inside every space shuttle we store a secret high sensitive solid fuel. அதோட எஃபெக்டிவ் லைஃப் முடிஞ்ச உடனே அதை வச்சு நம்மளோட ஸ்பேஸ் ஷட்டிலை நாம டெஸ்ட்ராய் பண்றோம். இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு ஷட்டிலை டெஸ்ட்ராய் பண்றது இஸ் லைக் கில்லிங் அவர் ஓன் சைல்ட். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் that every spacecraft is like our own child. சிலது அபார்ஷன்ல போகலாம், சிலது பிறந்த உடனே போகலாம், சிலது ஆக்சிடென்ட்ல போகலாம். ஆனா அதோட வலி நமக்கு தான் தெரியும். women only know the pain of labor னு சொல்றவங்க எல்லாம் சயின்டிஸ்டா இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளமை மிட்டிகேட் பண்ணதான் நான், ஜானகி அண்ட் டாக்டர் பிரபுதாஸ் குப்தா ரீயூசபிள் ஷட்டில், அதாவது நம்மளுடைய ஸ்பேஸ் ஷட்டிலை டெஸ்ட்ராய் பண்ணாம அதை திருப்பி யூஸ் பண்றதுக்கான வழி இருக்கான்னு பார்த்தோம். அதுக்கான வழியும் இருக்குன்னு நாங்க கண்டுபிடிச்சோம். இந்தியா will be the first if that happens. இந்த ப்ராஜெக்டோட approximate cost will be 500 to 600 crores. But long runல இதோட cost savings is definitely going to be high. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளோட next mission should be reusable shuttle. I'm okay with that. Let's go for it. It's a good presentation. May I come in? No, you should not come in. Then I will certainly come. I am Manishankar. Government has appointed me to inquire about the failure of INSAT. நீங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவீங்க நல்லாவே தெரியும். ஏன்னா அது உங்க பணம் இல்ல. 400 crores is not a joke. சரி, இப்போ எங்க அடுத்த ப்ராஜெக்ட்க்கு 600 crores வேணும். அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னா தீபாவளி ராக்கெட் வேணும். அதுல ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா சார வந்து ஒன் மெம்பர் கமிஷனா சிவகாசி ஃபேக்டரி கமிச்சு அது ஏன் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க, ரைட்? உங்களுக்கு ஏதாவது ரீசன் சொல்லணும்னா ஐ வில் பி இன் தி 3rd floor. வெயிட், இப்பயே கேளுங்க, சொல்லுவாங்க. யா சார், என்ன பொறுத்த வரைக்கும் கிரையோஜெனிக் ஸ்டேஜ்ல ஸ்டாட்டிக் டெஸ்ட் வாஸ் குட், பட் டைனமிக் we should have scaled up. No, I think connectorsல தான் சார் ஏதோ இஷ்யூ. சிமுலேட்டர் ரிப்போர்ட்ஸ் நீங்க நல்லா தரோவா படிக்கணும் சார். இதுல ஏதாவது புரியலனா மாத்திரம் என்ன கேளுங்க. ஃபெயிலியர் அனாலிசிஸ் எங்களுக்கும் கிரிட்டிக்கல் சார். அட்லீஸ்ட் அதே தப்ப திருப்பி பண்ணக்கூடாது பாருங்க. So we also make such things. இப்ப சொன்னாங்களே ரீசன்ஸ், இதுல எதை வேணா நீங்க எழுதிக்கலாம். வாட்? யாருக்கும் புரியாது. படிச்சுட்டு இதனால தானோ அப்படின்னு சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். பட் ஒன் திங், இதுக்கு முன்னாடி ஐஎஸ்ஆர்ஓல ஒர்க் பண்ணவங்களா இருந்தா மாத்திரம் புரிஞ்சுப்பாங்க, ஆனா ஒத்துக்க மாட்டாங்க, ரைட்? allow me to complete, okay? இதுக்கு முன்னாடி ஐஎஸ்ஆர்ஓல ஒர்க் பண்ணவங்க மாத்திரம் அதை படிச்சுட்டு ஐ ஆல்சோ தாட் சோ அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். என்கொயரி கமிஷன் ரிப்போர்ட் என்ன ஆச்சுன்னு இது 9 o'clock நியூஸ்ல பயங்கர டிஸ்கஷன் சார். the whole nation wants to know கத்துறாரு சார். இன்னும் ஒரு 3-4 டேஸ் வெயிட் பண்ணுங்க. வேற ஏதாவது நியூஸ் சூடு பிடிக்கும். ஐஎஸ்ஆர்ஓன்னு ஒன்று இருக்கிறதே அவங்க எல்லாம் மறந்து போயிடுவாங்க. சார், உங்களுக்கு இந்த வடை தெரியுமா? வடை சூடு ஆறுற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. அது சூடா இருக்கணுமேன்றதுக்காக பேன்ல வச்சு ஹீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் அதுக்கு இட் ஹாஸ் அ சேலபிள் ப்ராஸ்பெக்ட். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்ஆர்ஓ அப்படின்றது ஒரு சூடான வடை, அவ்வளவுதான். அதனால விக்குது. ஆறி போயிடுத்துனா சாப்பிட்றவனுக்கு தான் விற்கும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மைக்ரோவேவ் தெரியுமா? எப்ப வேணாலும் சூடு பண்ணிக்கலாம், மைக்ரோவேவ் ஓவன். ஆக்சுவலா அதுல சூடு பண்ணா கொஞ்ச நேரத்துல எடுத்த உடனே சாப்பிட்டுருந்தோம். சூடு ரொம்ப நேரம் நிக்காது அதுல. எங்களுக்குலாம் ஏதோ கேண்டீன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. But you know something? We are the best
biggest users of microwave technology. Yes, in our space technology we use that also. Anyhow, friends, இவர் third floorல இருப்பார். என்ன ரீசன் வேணுமோ நீங்க இவர்ட்ட ஆனஸ்டா ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, டெய்லி 2 பேர் அனுப்புறேன். எவ்வளவு சொல்றீங்க? 600 crores only. ஒன்லி. Sir, reusable shuttle. That is first of its kind. திருப்பி யூஸ் பண்ண முடியும். Future cost saving is going to be high. அதோட ரிப்போர்ட் தான் இது. Full complete project along with budget. சார் இது இந்த கொசுவத்தி மிஷின் மாதிரி சார். மிஷின் ஒரு தடவை வாங்கினா போதும் சார். அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்லிங் தான். திருப்பி மிஷின் வேண்டாம். நீ டாக்டர் இல்லையா? இல்ல சார். அதான் புரியுற மாதிரி பேசுற நீ. ஆனா அதுக்காக 600 கோடி அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திப்பா. பார்லிமெண்ட்ல இன்னும் 1 வருஷத்துக்கு ராக்கெட்டே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் தெரியுமா? அது வரைக்கும் எங்கெல்லாம் என்ன பண்ண சொல்றீங்க? ஏற்கனவே நிறைய ராக்கெட் விட்டுருக்கீங்கல்ல, அதெல்லாம் போய் டிவியில பார்த்துட்டுருங்க. 600 கோடினா என்ன சும்மா இது பண்ணலாம் முடியாதுப்பா. அதெல்லாம் சொன்னா கேட்பா சார். இப்போ நாம பண்ணலன்னா நாளைக்கே ரஷ்யாவோ பிரான்ஸோ இல்ல அமெரிக்காவோ முதல்ல பண்ணிடுவாங்க சார். அதுக்கப்புறம் நாம தான் ஃபர்ஸ்ட்னு மாறு தட்டிக்க முடியாது. கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும், இருந்தாலும் சொல்லிடுறேன். மாறு தட்டிக்கிறேன் அப்படின்னு போயிட்டு மார்ல அடிச்சுக்கிற மாதிரி ஆயிடக்கூடாதியா? Sir, scientific inventions failure is also common, sir. ஃபெயிலியர் ஆனா உங்களுக்கு என்ன, அப்படியே ஹாயா போயிடுவீங்க. ஆனா எங்களுக்கு மந்திரி பதவியா போயிடுங்க. நீ வேற. அதாவது எவனோ ஒரு டிரைவர் தப்பா ட்ரெயினை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணதுக்காக அதுக்கு பொறுப்பேற்று அந்த மந்திரி ஏன் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. ஆனா அவன் ராஜினாமா பண்ணியாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த தப்பா வண்டி ஓட்டினானே அவனுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு போராட்டம்லாம் வரும். ஆனா அவனால பதவி போச்சே இந்த மந்திரி, அவன் நிலைமை அவனுக்கு மன்னிப்பே கிடையாதுயா. இதோ இந்த பிஏ கேட்டா சார் அரசியல் வேற அரசாங்கம் வேறன்னு. கரெக்டா? மேட்ரை கப்படி பிடிச்சிங்க சார். சார் எனக்கு புரியுது. பார்லிமெண்ட்லயோ இல்ல பார்லிமெண்டரி கமிட்டியோ எப்படி நீங்க ஃபேஸ் பண்றது ஆர் அங்க எப்படி சாட்டிஸ்ஃபை பண்றதுன்னு கேக்குறீங்க. சார் இது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமோட ரிப்போர்ட் சார். இதுல அமர்த்தியா சென்ல ஆரம்பிச்சு வேர்ல்டுல டாப் எக்கானமிஸ்ட் எல்லாரும் இதுல எழுதி இருக்காங்க. அவங்களே சொல்றாங்க சார் இந்த மாதிரி ஸ்பேஸ் டெக்னாலஜியால ஏற்பட போற காஸ்ட் சேவிங் இஸ் அட்லீஸ்ட் 10 டைம்ஸ் 10 மடங்கு அதிகம்னு. இதை வச்சு நீங்க பேசுங்க சார். இதெல்லாம் படிச்சு பார்த்து எனக்கு புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அப்புறம் தானே இதை வச்சு நான் பேசுறதெல்லாம். இது பாருங்க, உங்களுக்கு பணத்தோட அருமை தெரியாம சும்மா 600 கோடி அப்படின்லாம் கேக்குறீங்க. இதை கேட்டா ஃபெயிலியர் வேற ஆகும் அப்படின்னு கூச்சமே இல்லாம சொல்றீங்க. என்ன சார் பணத்தோட அருமை 600 கோடின்லாம் சொல்றீங்க? சார் ஒரு ராக்கெட்டோட விலையை நிர்ணயம் பண்ண முடியும் சார், ஒரு ஹியூமன் லைஃபோட விலையை நிர்ணயம் பண்ண முடியுமா? ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போற டாக்டர் என்ன சார் ஹோப் கொடுத்துட்டு போறார்? ஒருவேளை சர்ஜரி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இனிமே அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள ஆபரேஷனே இருக்கக்கூடாதுன்னுவீங்களா இல்ல 1 மெம்பர் கமிஷன் போடுவீங்களா? அது சயின்ஸ் தான், இது சயின்ஸ் சார். ப்ராபபிலிட்டிஸ் ஆர் டிஃபரண்ட் சார். ஏய் சயின்ஸ் தான் என்னடா தெரியாது ஒருத்தட்ட கொசுவத்தி மிஷினை காட்சி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. ஆர் வி நாட் அஷேம்ட்? சார் சார் சயின்ஸ்னா சிம்பிள்னு சொல்லி தர வேண்டியதும் நம்மளோட கடமை தான் சார். பெண்ணால எழுதும் போது அதுல இங்க் ஃப்ளோ ஆற டைம், ஸ்பீட், மோஷன் இதெல்லாம் கூட சயின்ஸ் தான் தெரியாத ஒரு கூட்டம் தான் சார். சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் ஃபேட்டல்னு எழுதுறாங்க. பிடிவாதத்துக்கு கோவம் வரலாம் சார், அறியாமையை பார்த்து வரக்கூடாது சார். ஹலோ ஹலோ, நீங்க 2 பேரும் தான் பேசணும்னா பெங்களூர்லயே பேசிருக்கலாமே. இங்க எதுக்கு டெல்லிக்கு ஏன் ஆபீஸ்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்க? சார் சார் நீங்க எங்க மேல நம்பிக்கை வைங்க சார். இந்த ஃபைலை நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு அனுப்புங்க சார். சார் நீங்க இது ஐஎஸ்ஆர்ஓக்காக பண்ணல சார், இந்தியாவுக்காக பண்றீங்க சார். இதுக்கு முன்னாடி இந்த மினிஸ்டர் சி சுப்பிரமணியம்க்கு ஒரு கிரீன் ரெவல்யூஷன்னா இது ஒரு ஸ்பேஸ் ரெவல்யூஷன் சார். சார் நாளைக்கே இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட பத்தி கேட்கும் போதும் பேசும் போதும் ஃபியூச்சர் ஜெனரேஷன் படிக்கும் போதும் உங்க பேர் தான் சார் வரும். சார் நீங்க உங்க அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு விதத்துல நாம இந்த கண்ட்ரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைச்சுதானே சார் வந்திருப்பீங்க.
இவரும் அதே தான் சார். ISRO வரும்போது எப்படியாவது சாதிக்கணும்னு. தோ இவரு சார், இவர் VSSC-லேருந்து அப்படியே ரிட்டையர் ஆகி போயிருக்கலாம் சார். என்னடா நம்ம ISRO எல்லாரும் இப்படி பேசுறாங்களே, எப்படியாவது அதோட புகழை நிலைநிறுத்தணும் தான் சார் இவர் இங்க வந்திருக்காரு. 3 பேர் மனசுலயும் ஒரே ஆசை தான் சார். ஆனா வேற வேற விதத்துல சார். சார், ரகுராம்னு ஒருத்தர் இருந்திருக்கிறது யாருக்கும் தெரியாமலே போலாம் சார். ஆனா டாக்டர் லக்ஷ்மண், அவருக்கு மேல அவருக்காக பேசி போராடின மினிஸ்டர் தீனதயாளன், இந்த பேரு கண்டிப்பா நிக்கும் சார். சார், எங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க இந்த ஃபைலை அனுப்புங்க சார். கண்டிப்பா இந்த ஃபைல் நகரும் சார். எங்க வேலையை நாங்க ஆரம்பிக்கிறோம் சார். கொஞ்சம் காது முடிக்கோங்க சார். கடவுள் இருக்காரு சார், கைவிட மாட்டேன். இது சயின்ஸ்யா. God is also a scientist. இப்படிலாம் சொன்னா ஃபைல் நகரும். நீங்க வாங்க சார். ஏய்யா, அவங்க 2 பேரும் என்கிட்ட சொல்லிட்டு போறாங்களா இல்ல மிரட்டிட்டு போறாங்களா? ஜி காஃபி சொல்லட்டுமா? அன்னிலேருந்து நான் கேட்கணும் அப்படின்னு நானும் அவங்கெல்லாம் வந்தாலோ இல்லை யாரா வந்தாலோ என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறேன். அவங்களும் காஃபி, பிளாக் காஃபி, டீன்றாங்க. கடைசி வரைக்கும் அது வரவே மாட்டேங்குது. சும்மா கேட்குறேன்ல. அதுதான் சார் அரசாங்கம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்போ வெளியில போற நிறைய பேரு என்ன பார்க்கும்போது தேங்க்ஸ், காஃபி நல்லா இருந்தது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எதுவுமே நடக்காட்டி கூட ஏதோ பெருசா நடக்கிற மாதிரி காமிச்சுட்டே இருக்கணும். அதாவது 20 million jobs in 2020, 2 billion foreign direct investment அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும் சார். அரசியல் வேற, அரசாங்கம் வேற. கரெக்டா? மேட்ரை கப்புன்னு பிடிச்சிட்டீங்க. ஜி, இந்த ஃபைல் என்ன பண்ணட்டும்? சரி, அனுப்புவோம். பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு அனுப்புவோம். அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீ அனுப்பு. ஹலோ, ஒரு நிமிஷம் இங்க வா. இந்த ஃபைலை கொடு. இப்ப அனுப்பு. அப்புறம் ஒரு விஷயம், இந்த மாதிரி நான் பண்ணினேன் அப்படின்னு எங்க ஊர்ல வந்திருக்காங்களே, அவங்க யார்ட்டையும் சொல்லிட்டாரு. சார், கூப்பிட்டீங்களா? American companies and agencies நமக்கு ராக்கெட் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணக்கூடாதுன்னு அவங்க கவர்மெண்ட் சாங்ஷன் லெவி பண்ணியிருக்காங்க. நாம் அதை நியூக்ளியர் டெக்னாலஜிக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றதுக்காக. அண்ட் யூரோப்பியன் யூனியன் இஸ் ஆல்சோ ஃபாலோவிங். சார், சார் இதை பாத்தீங்களா சார்? சோலார் பேனல்ஸ், எலக்ட்ரானிக் சிப்ஸ் கூடவா? இதை வச்சு என்ன சார் மிசைல் பண்ண போறோம்? கேட்டா டு அவாய்ட் நியூக்ளியர் ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. டு அவாய்ட் ஸ்பேஸ் ரேஸ் சார். நாம முந்தறோம்னு தெரியுது. நம்மள அவங்க முந்தணும்னா ஒண்ணு அவங்க வேகமா ஓடணும், இல்ல நம்மள பின்னாடி இழுக்கணும். ஈஸி ரூட் எடுக்கிறாங்க சார். நான் மினிஸ்டர் டீம், கவர்மெண்ட் டீம் பேசினேன். கவர்மெண்ட் இப்போதைக்கு இதை ஒன்றும் பண்ண முடியாது. பிரைம் மினிஸ்டர் ஒரு 7 மாசம் கழிச்சு அமெரிக்காவுக்கு போறாரு. அப்போ அங்க யூஎஸ் பிரசிடென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்போ we will have a bilateral talks on this அப்படின்னு சொல்றாங்க. இன் ஷார்ட் 7 மாசத்துக்கு ஆக்டிவிட்டியை நிறுத்துன்ற மாதிரி என்ன பண்ணலாம்? நாமளே பண்ணலாம் சார். ரகு சார், நம்ம பீப்புள் கிட்ட கேப்பபிலிட்டி இருக்கு சார். அவங்கள ஃபண்ட் பண்ணலாம் சார். சார், இன்னைக்குன்னு இல்லை சார், என்னைக்கா இருந்தாலும் இவங்க நம்மளை வளர விட மாட்டாங்க சார். இங்க நமக்காக கொடுங்க அப்படின்னு சொல்றவங்கள விட நமக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றவங்க தான் சார் அதிகம் சார். இவங்க போடுற ப்ரெஷர் இஸ் பொலிட்டிக்கல். நாம இண்டிஜினியஸா கேப்பபிலிட்டி டெவலப் பண்ணலாம் சார். இதுக்கு முன்னாடி இன்ஜின்ஸ் காஸ்ட் ஜாஸ்தியான போது ஜானகி கொடுத்த ஒரு டிசைனை வச்சு we started making our own cryogenic engines. காம்பனன்ட்ஸ்லாம் ஒரு கோயம்புத்தூர் பேஸ்ட் கம்பெனி, எலக்ட்ரானிக் சிப்ஸ்லாம் ஃப்ரம் HCLன்னு இந்த மாதிரி இண்டிஜினியஸா நாமளே டெவலப் பண்ணோம் சார். லெட் இட் பி ஃபுல்லி ஆர் வெஹிக்கிள் சார். பாசிபிள். நீங்க சொல்றது தான் சார். இஃப் சயின்ஸ் இஸ் a passion, so is space for us. I'm for it. You do one thing. டிசைன்ஸை ரெடி பண்ணு. நான் இந்தியன் கம்பெனிஸ் எல்லாத்தையும் பேசுறேன், பார்த்துக்கலாம். கொஞ்சம் காதை முடிக்கோங்க சார். பெருமாள் இருப்பார் சார். Hey! Friends, I have a good
news for all of you. டாட்டால இருந்து ஆரம்பிச்சு ரோட்ல இரும்பு கடை வச்சிருக்கிறவங்க வரைக்கும் they are ready to help us. Yes, நாம டிசைன் மாத்திரம் பண்ணினா போதும். We have people to make it happen. And நம்ம மினிஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமே இத நாமளே manufacture பண்றதுனால the cost saving is going to be 70 crore. So get ready with the design, okay? Hello. Yeah. இங்கயா நான் வரேன். No. உலன். Yeah. Raghu. We have a visitor. ஏய் ஜானகி, நீ என்ன இங்க? டேய் ரகு, we have to make it down. நேத்துக்கு நீ ஃபோன் பண்ணி சிச்சுவேஷன் சொன்னதுல இருந்தே எனக்கு தூக்கமே வரல. somehow we have to prove யார் சப்போர்ட் இல்லாம நிக்கணும். ஏய் என்ன ஜானகி, உங்க வீட்ல விடலடா. ஆனா நான் டைவர்ஸ் பேப்பர் வேணாலும் கொடுத்து அனுப்புங்க, கையெழுத்து போட்டு உங்க குழந்தையோட பத்திரமா அனுப்புறேன்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன ஜானகி இது? பாத்துக்கலாம்டா. நேஷன் ஃபர்ஸ்ட். மீட் டாக்டர் லக்ஷ்மண். Hi. ஹலோ சார். சார் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, என்னால கண்டிப்பா ஏதாவது பண்ண முடியும். But உங்க ஹெல்த் எஸ்பெஷலி உங்க குழந்தை இந்த குழந்தை என்னால கட்டாயம் பார்த்துக்க முடியும். எங்கேயோ இருந்துட்டு என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு மனசு குத்தும். அதுதான் ஆக்சுவலி குழந்தைய பாதிக்கும். என்னை திரும்பியும் வேலை செய்ய விடுங்க சார். பிளஸ் இந்த குழந்தையும் நாளைக்கு ஒரு பேட்ரியாட்டிக் சிட்டிசன். Friends, if science is a passion, we bow down to her passion. Sir, இப்போ நீங்க பார்க்க போறது is the testing of a reusable shuttle. இத ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு நாங்க டெஸ்ட் பண்ண போறோம் whether it is coming back and landing safely அப்படின்றது. With your permission. Yeah. Janaki, start the countdown. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, count 0. முன்னாடி நாங்க யூஸ் பண்ண இன்ஜினுக்கும் இப்போ நாங்க யூஸ் பண்ற இன்ஜினுக்கும் the difference is in the time to boot and boost. இப்போ நாங்க யூஸ் பண்ற இன்ஜின் is known as a cryogenic engine. இத வேர்ல்ட்ல manufacture பண்ற டெக்னாலஜி ரெண்டு கண்ட்ரில தான் இருக்கு. அதுல ஒன்னு நம்ம கண்ட்ரி. சார், இப்போ நீங்க பார்த்தது we popularly call it as a capsule, reusable capsule. இது திரும்ப யூஸ் பண்ணிக்க முடியும். இதனால cost saving is going to be very high. இத டிசைன் பண்ணதோட மேஜர் பார்ட் goes to Janaki. டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண மேஜர் பார்ட் கோஸ் டு ரகுராம். சார், சாதாரணமா இதெல்லாம் பண்ணணும்னா 3-4 months ஆகும் சார். பட் அவர் இன்ஜினியர்ஸ் worked day and night for 3 weeks and made it happen. And for the first time we have used a high sensitive solid fuel for this. சும்மா சொல்லக்கூடாது, நீங்க அப்படியே மெயின்டைன் பண்றீங்க. நானும் ஏதாவது 1-2 வார்த்தை புரியும், அங்கேருந்து அப்படியே நூல் பிடிச்சு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா அதாவது இப்ப நீங்க சொன்னதெல்லாம் புரியலனாலும் நான் பாட்டுக்கு தலையாட்டிட்டு இருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி பார்லிமெண்ட்ல யாரும் இருக்க மாட்டாங்க, நிறைய கேள்வி எல்லாம் கேட்பாங்க. நம்ம ஒண்ணு பண்ணலாம், இத அப்படியே நம்ம பார்லிமெண்ட்ல எடுத்துட்டு போய் ஒரு ரவுண்டு சுத்த வச்சு காமிக்கலாம். சரியா சார்? அது முடியாது. மணி, இவர் பேசினா நமக்கு புரியும். ஏன் முடியாது சார்? இது ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட். ரீயூசபிள் ஷட்டில நாம பண்றோம்னு வெளியே தெரிஞ்சாலே போதும் சார். ஒண்ணு அவங்க முதல்ல பார்ப்பாங்க, இல்ல நம்மள தடுக்க பார்ப்பாங்க. சார், இப்போ உங்க வீட்ல ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னா எல்லாம் கன்ஃபார்ம் ஆன உடனே தானே சார் வெளில சொல்லுவீங்க? அந்த மாதிரி தான் சார் இது. மணி, நான் சொல்லல, இவர் சொன்னா நமக்கு புரியும்னு. ஆமா, அப்புறம் எப்படி இத நம்ம ரகசியமா யாருக்குமே தெரியாம விடுறது? நான் ரிப்போர்ட் கொடுக்குற வரைக்கும் எதுவும் நகராது.
ஞாபகம் இருக்குல்ல? என்ன அது வேற இருக்கு? ஏன் மணி, என்ன ரீசன் கண்டுபிடிச்சிட்டியா? ரீசனே 100 பக்கத்துக்கு இருக்குதுங்க. அவன் ஒண்ணு சொல்றான். எனக்கு என்னமோ தோணுது, இவங்கெல்லாம் நம்மள குழப்ப பாக்குறாங்கன்னு. உனக்கு இவன் பேசுறது மட்டும்தானே புரியல, எனக்கு அவன் பேசுறதுமே புரியல. இந்தியாவுக்கு எதுக்கு தீனா ராக்கெட்? பல விஷயங்களுக்கு உதவும். ராக்கெட்னால என்ன சார் பிரயோஜனம்? Will you stop that bloody statement? Sir. உன்னோட ரிப்போர்ட் குப்பைக்கு போகும், எங்களோட உழைப்பு அப்படி இல்ல. கடலுக்கு போகும், எங்களுக்கு தெரியாதா? சார், டெல்லியில உட்கார்ந்து கன்னியாகுமரியில வர டிசாஸ்டர் நமக்கு முன்னாடியே தெரிய வரும். அதுக்கு உண்டான பிரிகாஷன்ஸை எடுத்துக்க முடியும் சார். நம்ம சந்திரயான் 1 is the only mission மூன்ல வாட்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் சார். பின்னாடி அதுக்கு எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம் சார். இந்த மாதிரி ஆரம்பிச்சு ஹெல்த், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரூரல் டெவலப்மெண்ட், மெடிக்கல் இன்வென்ஷன், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு உதவும் சார். புயல், சூறாவளி, சுனாமி இதெல்லாம் முன்கூட்டியே தெரிய வரும். ஏன் சார், போன வருஷம் ஒரிசால அவ்வளவு உயிர்கள் காப்பாற்ற முடிஞ்சது, அது பிகாஸ் ஆஃப் அவர் சேட்டலைட் இமேஜஸ். அண்ட் நியூ ஜெர்சில அவ்வளவு உயிர்கள் காப்பாற்ற முடிஞ்சது, that first image is from an Indian satellite. சார், 3வது மாடியில உட்கார்ந்து ரிப்போர்ட் எழுதுறவனுக்குலாம் இதெல்லாம் புரியாது. We are directly productive. வாய மூடிட்டு இருக்க சொல்லுதீனா? ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா மத்த இடத்துல நடக்கிறது தெரியாது. ராக்கெட்னு உளறிட்டு இருக்காருல்ல, பாக்கெட்ல இருக்கிற ஓட்ட தெரியல. உள்ள வாங்க. எல்லாம் கேஷுவலா இருக்கட்டும். ஜானகி, கால் ஆசிஷ். மிஸ்டர் ஆஷிஷ். எஸ். மணிசங்கர் சார் கிட்ட இன்சாட்ல என்ன ரீசனுக்காக ஃபெயிலியர் ஆச்சுன்னு நீங்க இண்டிகேட் பண்ணி ஞாபகம் இருக்கா? எஸ், சில டியூப்ஸ் அண்ட் சில ஃபிட்டிங்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம். எல்லாத்துக்கும் மேல நம்ம காட்டின அவசரம், ப்ராபப்ளி கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமோன்ட்டு என்னோட ஒப்பீனியன். டாக்டர் தான் எல்லாத்தையும் ரொம்ப ஃப்ராங்கா சொல்ல சொன்னார். ஸோ ஆமா, டிசைன்ல நீங்க எந்த ஸ்டேஜ்ல ஒர்க் பண்றீங்க? அசெம்பிளிங். ட்ரையோ ஸ்டேஜ் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு போயிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ப்ரோட்டோவை டெவலப் பண்ணும்போது நாங்கள் ஒன்று நோட் பண்ணினோம். டேக் ஆஃப் ஆன 8 செகண்ட்லேருந்தே கனெக்டர் ரிலீவ் ஆகணும் ஃபார் ஃபியூல் எக்ஸாஷன். இல்லைனா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற சாலிட் ஃபியூல் வில் எக்ஸ்ப்ளோட். ஸோ எனக்கு தெரிஞ்சு கனெக்டர் தப்பாக ஓப்பன் ஆயிருக்கணும். ஐ மீன் தப்பான டைரெக்ஷனில் இருக்கலாம். ஸோ அது ஆக்சிடென்டல் ஆச்சா? Madam, are you suspecting my capabilities? No, you're fully capable. You are not Ashish. You are border தாண்டி வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க to disrupt us. Sir. ஆமா நீங்க இந்த லேடி வந்தப்பறம் தான் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டியே கிடைச்சது. இவங்க நல்லா தான் ஒர்க் பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் சரியா ரெக்கார்டும் பண்ணிருக்காங்க, டெஸ்டும் பண்ணிருக்காங்க. நான் எல்லா ரிப்போர்ட்ஸையும் பார்த்தேன். இவங்க போனப்புறம் கொஞ்சம் அவசரம், அதனால கவனக்குறைவு, அதை இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. சார், நம்ம நாட்டை குறி வச்சு 2 விதமான டெரரிசம் சார். ஒன்று டைரக்ட் லைக் 2611, இன்னொன்று இந்த மாதிரி நம்ம சிஸ்டம்குள்ள ஊடுருவாங்க சார். இங்கேயே அவங்கள படிக்க வச்சு நம்ம சிஸ்டம் சேஃப்டி டீஸ்டெபிலைஸ் பண்ற ஒரு டெரரிசம். உங்க அப்பாயின்மெண்ட் சிஸ்டம்ல இருந்த தப்பு எங்கதான் போச்சு? பேக்ரவுண்ட் செக் பண்ணிருக்க வேண்டாம்? இப்ப நான் பண்ற வேலையை நீங்க முதல்லயே பண்ணிருக்க வேண்டாம்? அந்த கத்து நீங்க புயலை பத்தி தெரிய வரும், சுனாமியை பத்தி தெரிய வரும், சயின்டிபிக் இன்வென்ஷன், நீங்க உள்ள இருக்கிற உடவாளி தெரியல, நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க சிஸ்டம் ஃபெயிலியர்னு. சார், கண்ணை மூடிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண நான் டாக்டர் லக்ஷ்மணன் இல்ல சார், மணி. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் பேக்ரவுண்ட் செக் பண்றதுக்கு 3 வருஷம் ஆகும். இன்னும் இந்தியன் சப்ளையர்ஸ் வேற நிறைய இருக்காங்க, இன்க்ளூடிங் யுவர் பேக்ரவுண்ட் செக். சார் சார் எங்க மேல தப்பு இருந்திருக்கு சார், நாங்க ஒத்துக்கிறோம் சார். நம்ம ஆல்ரெடி உள்ள வெளியே பக்கத்துலன்னு எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ இந்த ப்ராஜெக்டை நிறுத்தினோம்னா அது நம்ம நெய்பர்ஸ்க்கு தான் சார் வெற்றியில முடியும். ப்ளீஸ் allow us to execute. டாக்டர், நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்க. நீ போமா. ரகு,
அவருக்கு ஒரு காஃபி வாங்கி கொடு. அவர் தலை குனிஞ்சு நிக்கிறதுனால உண்மையான காரணம் உரைய வைக்குது பாத்துட்டியா அப்படின்னா பேச்சே இல்ல பாத்தியா. அவரெல்லாம் அப்படி சொல்லாத. டேய் நீ நானும் பிச்சை எடுக்கலாம்டா. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தரை கீழே படுத்துன்னு அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவங்கெல்லாம் எப்பவும் தலை நிமிர்ந்ததாக இருக்கு. ஆனா பேச்ச பாருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? டேய் மணி, இந்த ராக்கெட் ஃபெயிலியர் ரீசன் போட்ட 100 பேஜ் ரிப்போர்ட் எங்கடா? எதுக்கு தீனா? நாளைக்கு அதை பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணிடலாம்டா. தீனா? ஆமாடா. டேய் அப்பாயின்மெண்ட் சிஸ்டம்ல இருக்கிற ஃபெயிலியரை பத்தி எழுதினா இன்னும் 3 வருஷத்துக்கு ராக்கெட்டே விட முடியாதுடா. அதே ராக்கெட் சிஸ்டம்ல இருக்கிற ஃபெயிலியரை பத்தி எழுதிட்டா யாருக்குமே புரியாது. அதனால நாளைக்கு அதை கொடுத்துடலாம். இந்திய அமைச்சர் இந்திய நாட்டுக்கு எதிரியேவா? டேய் போடா போடா, என்னடா பேசுற? ஏய் அரசியல் வேற அரசாங்கம் வேறடா மணி, அதை புரிஞ்சுக்கோ. மணி, நம்ம ஐஎஸ்ஆர்ஓக்கும் நாசாக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? நம்ம தலைக்கீழ நின்னாலும் நாசா ஆக முடியாது. போடா போடா. டேய் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்த கொஞ்ச நாள்ல நான் கேட்டு தெரிஞ்சிட்ட விஷயங்களை வச்சு சொல்றேன். நாசாவோட ஆனுவல் பட்ஜெட்ல 3% தான்டா ஐஎஸ்ஆர்ஓக்கு நம்ம கொடுக்குறோம். வெறும் 3%. அந்த 3% வச்சுட்டு இவங்கெல்லாம் இவ்வளவு சாதிக்கிறாங்களே, எப்படின்னு நினைக்கிற? இவங்கெல்லாம் வெளியிலயோ இல்ல நாசாக்கோ போயிருந்தா அங்க 1 மாசத்துல சம்பாதிக்க வேண்டியத இங்க 1 வருஷத்துல சம்பாதிச்சிட்டு இருக்காண்டா. ஏய் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க நிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன தெரியுமா ரீசன்? பேஷன் தான். கண்ட்ரி மேல இருக்கிற பேஷனை விட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மேல இருக்கிற பேஷன், அதனால நிக்கிறாங்க. ஏய் ஒரு ராக்கெட் ஃபெயிலியர் ஆன உடனே இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றோமே, இதே ஒரு ராக்கெட் சக்சஸ் ஆனா என்னடா பண்றோம்? என்ன பண்றோம்? பெருசா ஒரு அறிக்கை கொடுக்குறோம், ஏதோ நம்மளே வந்து ராக்கெட்டை விட்ட மாதிரி. ஆனா ஆக்சுவலா ராக்கெட் விட்ட இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா தரோம்? லட்டு. நிஜமாவே சொல்றேன்டா, லட்டு தான் கொடுக்குறோம். ஏய் இதே ஒரு பெரிய பிசினஸ் ஹவுஸ்ல பெரிய பிசினஸ் டீல் சக்சஸ் ஆச்சுன்னா அதனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், இது எதுவுமே தங்களை அஃபெக்ட் பண்ணாம இவங்க எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே, அதுதான்டா பேஷன். அதுதான் பேஷன். மணி, உன் கையில 2 ரிப்போர்ட் இருக்கு. ஒண்ணு இந்த ப்ராஜெக்டை நகர்த்தும், இன்னொன்னு நிறுத்தும். நீயே முடிவெடுதா? ஆசை எனக்கு புரியுது தீனா. ஆனா தீனா நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற. உன்னுடைய அரசியல் வாழ்க்கை, இத்தனை வருஷம் உழைப்பு, உன் பதவி எல்லாத்தையும் பணைய வைக்கிறதுனா. ரொம்ப தேங்க்ஸ் ராமணி. எனக்கு பதில் சொல்ற மாதிரியே உன் முடிவை சொல்லிட்ட பாத்தியா? ரொம்ப தேங்க்ஸ். டேய் நாளைக்கு அந்த 100 பேஜ் ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட்ல கொடுத்து பழைய ராக்கெட் ஃபைலை க்ளோஸ் பண்ணலாம்டா. இன்னைக்கு இப்போ இங்கேயே இந்த ராக்கெட் ஃபைலை நான் ஓபன் பண்றேன்டா. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா. பாத்துக்கலாம். ஏய் ரகுராம், டாக்டரை கூப்பிடு வாங்க. ரகுராம், இந்த ராக்கெட்டுக்கு ஒரு நல்ல பேர் வை பார்க்கலாம். சார் thank you sir. சார் தேங்க்யூ சார். Thank you very much. நல்ல பேர் சொல்லு. சார் ஆக்சுவலி இது வந்து திஸ் இஸ் a reusable shuttle சார். சோ பேர் வெச்சா கொஞ்சம் பெர்மனன்ட்டா இருக்கும், திருப்பி திருப்பி கூப்பிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீ எதுக்கு அவரை பார்த்தே பேசிட்டு இருக்க? நான் தானே உன்னை பேர் வைக்க சொன்னேன். என்ன பார்த்து ஒரு நல்ல பேரா சொல்லு பார்த்தா. சார் கிட்டத்தட்ட இந்த ராக்கெட் சிரஞ்சீவி மாதிரி சார், அதனால ஹனுமன். ஹனுமன். No, 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 no. This is science, sir. என்னையா? ஆமா ரகு, ஆனா எனக்கு எந்த பேர் வச்சாலும் ப்ராப்ளம் இல்ல. இது ஹிந்து நேம் சார். இந்தியா இஸ் a secular country. அப்ப ஏன் சார் உங்க பேர் மட்டும் மணிசங்கர்? ஏதாவது செக்குலரா மாத்தி வச்சுக்கோங்க. Sir, this is a cryogenic engine reset that is வேண்டாம். நீங்க பேசினா எனக்கு புரியவே புரியாது சார். ஏதோ டெக்னிக்கலா சொல்ல வரீங்க. வேண்டாம், எனக்கு புரியாது. நீ சொல்லுமா என்ன பேர் வைக்கலாம்? தீனதயாளன் கூட வச்சுக்கோங்களேன். ஏத்தி அனுப்புமா? ஒண்ணு பண்ணலாம், நம்ம சீட்டு குளிக்கு போட்டுடலாமா? No sir, the science இங்கேது பிக்கிங்லாம். Reset அதான் சார் apt name. I agree with him. Fine. அப்ப majority in this room. சார் ஹனுமான் சார். அதான் சார், என்ன நீங்க சாமி பேரை வச்சுட்டு இப்ப நான் வேணான்னு சொன்னா சாமி குத்தம் வந்துரும்.
சாரும் ஹனுமன், நானும் ஹனுமன். ஆமா. எனக்கு உடன்பாடு இல்ல. I go with them. Janaki, your turn. ஓ மை, எனக்கு எந்த பேர் வச்சாலும் ப்ராப்ளம் இல்ல. நான் ரொம்ப நாள் பழகிட்டேன் சார். So I go with Raghu. ஹனுமன். ஹனுமன். Raghav. Sir, cosmic ray simulation reports. Sir, moon simulator and solar simulator. Rendume is in target 180. Good. So transmitters are ready and solar panels have been checked. Good. Nano VSSC la pesitan, and the vehicle will be ready at 60% level, and it will be transported to Sriharikota. Sir, Sriharikota high altitude range the tentative date கேக்குறாங்க for launch. Tentative date of launch December 18th. சொல்லலாமா? Any problem? Sir, I think time short இருக்கு. But let's make it. Yes, we'll do it, sir. Yeah. சார், Yeah. சிமுலேஷன் ரிப்போர்ட்ஸ் IISU ட்ராக்கிங் சிஸ்டம்ஸ் இன்னைக்கு ஈவினிங் குள்ள அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க சார். Good. என்ன சார், அபி ஆஃப் த ஹேட் ஒரு டேட் சொல்லிட்டீங்க. உன்னை கேட்டா அந்த ஜோசியர் ஆதிகேசவலுவை கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருப்பியே, அதனால தான். சார், நம்பிக்கை உண்டே தவிர ஐ டோன்ட் பிலீவ் இன் சூப்பர்ஸ்டிஷன். உன் கடவுளே அதான். நானும் உன் நாமத்தை அழிக்கணும்னு பார்க்கறேன், திக்காயிண்டே போயிட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாச்சே. Janaki, juice time. Janaki, juice time. ஜூஸ் குடிங்க ப்ளீஸ். மாமியாரோட மோசமா இருக்கா. What is this? இதுவும் சயின்ஸ் தான் சார். சிட்ரிக் கொஞ்சம் உள்ள போனா இட் வில் ஸ்ட்ரெngthen. அதான். Raghav. Sir. Aviation Secretary ta பேசிடு for getting total clearance. Ministry ta நீ இன்ஃபார்ம் பண்ணு, மினிஸ்டர் டு கவர்மெண்ட் டு நான் இன்ஃபார்ம் பண்றேன் about the launch date. Okay? Sure, sir. Let's get prepared. Sure. Raghu. நம்ம பில்டிங்கோட இந்த ரூஃப் டாப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஒரு ஓப்பன் கிளாஸ் ரூஃபிங், சாயங்காலம் ஆன ஒரு ரெட்னஸ், ஃபாலோட் பை டார்க் நைட் ஸ்கை, அப்புறம் ஸ்டார்ஸ். பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும்ல. கொஞ்சம் காதை முடிக்கோங்க சார். இட்ஸ் ஆல் காட்ஸ் கிரியேஷன். You know something, nature is also science. நான் ஏன் தெரியுமா VSSCல நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வந்தேன்? To prove you all that science is all. இல்ல உங்க பாஷையில சொல்லணும்னா science is God அப்படின்னு. விக்ரம் சாராபாய், இன்னைக்கு நாம இவ்வளவு ஃபெசிலிட்டிஸோட லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கு எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும் இல்லாம, ஆக்சுவலி இடம் கூட கிடைக்காம தும்பால ஒரு சர்ச் பில்டிங்குள்ள என்டையர் சிஸ்டம்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடைக்கானல் மலை மேல சிமுலேஷன், தட் டு ஒன்லி சோலார் சிமுலேஷன். நம்ம ஷட்டில் இன்டர் பிளானட்டரி இன்டர் கேலக்டிக்க டச் பண்ணும்போது காமிக்கிறேன் நம்ம எல்லாம் எங்கேன்னு வந்திருக்கோம்னு. அவர் என்ன தெரியுமா நமக்கு சொல்லியிருக்கார்? சயின்ஸ் கேன் ஒன்லி சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி, நாட் யுவர் காட். ஓகே. ஆனா சார், அவர் ஒரு firm believer சார். அவர் நம்பினார். நம்ம இயல்பு சார், எப்பவுமே மத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் நாமெல்லாம் எடுத்துப்போம். சார், மூணுல தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சது சயின்ஸ் தான். ஏன் இருக்குன்னு ஒரு தடவை யோசிச்சு பாருங்க சார். தண்ணி இருக்கு, யூஸ் பண்ணிப்போம். சார், அங்க பாருங்க. The sky with the stars. தனியா இருக்கிற மூணு பேருக்கும் you are not alone, we are with you அப்படின்னு ஹோப் கொடுக்குற மாதிரி இல்ல? ஜானகி, உங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணாரா? ஏதாவது பர்சனலா கேட்டேனா? இல்ல சார், எங்க அப்பா தான் ஃபோன் பண்ணி திட்டுறாரு. நான் ஃபோனே எடுக்கிறது இல்ல. நல்லவேளை சார், நீங்க டிசம்பர்ல டேட் கொடுத்தீங்க. ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் எனக்கு டாக்டர் டேட் கொடுத்திருக்காரு. சோ ஐ கேன் see ஹனுமன் flying. மேனேஜ் பண்ண முடியுது இல்ல? இவர்தானே அம்மா மாதிரி பாத்துக்கிறாங்க. இவங்களோட இன்டெலிஜென்ஸ் நமக்கு ரொம்ப தேவை சார். டு see ஹனுமன் flying
கோவிலுக்கு வந்து தொல்லை பண்றாங்க. ஏய் என்னடா ஏய் உள்ள வளர்றது சயின்டிஸ்டா? நோ டவுட் சார், சயின்டிஸ்ட் தான். மகாபாரதத்துல கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு சார், வயத்துல இருக்கிற அபிமன்யு அர்ஜுனன் சொல்றத ஓ கேட்டு ஆரம்பிச்சிட்டியா நீ? சார் நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு டாக்டர் ஒரு ஃபேமஸ் ஆர்டிக்கல் எழுதினார் சார். அதுல he had written that வயத்துல இருக்கிற குழந்தைக்கு 7 மாசத்துக்கு மேல கேட்கிற சக்தி இருக்குன்னு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காரு சார். இஸ் இட்? எங்க கிருஷ்ணர் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க. ஃப்ளூட்டை விட ஸ்டெத்தை நம்புறீங்க வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் அந்த ஸ்டெத்தே எங்க ஃப்ளூட்டை நம்பி தான் இருக்குன்னு. எனிவேஸ் கம்மிங் பேக், எப்படி இருந்தாலும் இப்போ இந்த குழந்தை என்ன சார் கேட்டுருக்கு? கிரையோஜெனிக், சோலார் சிமுலேஷன், காஸ்மிக் ரே சிமுலேஷன் தானே. கண்டிப்பா சயின்டிஸ்ட் தான் சார். ஏய் ஜானகி, நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம். நீங்க கிளம்புங்கள, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். செக்யூரிட்டி, ஜானகி வராங்க, ப்ளீஸ் ட்ராப் ஹர் இன் a ரெஸ்ட் ரூம். ஓகே யா ப்ளீஸ் டேக் ஹர் டு தி ஜானகி. வாக் பண்ணி போங்க. இல்ல நீங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருந்தீங்களா, நர்வ் ஃப்ரீனஸ் கிடைக்கும், அதுக்காக சொல்றேன். சயின்ஸ் தான் சார். டேய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீஹரிகோட்டாக்கு அனுப்பறதுக்கு முன்னாடி one last look at our space shuttle. ஹனுமன்னு சொல்ல மாட்டீங்க. Our mighty Hanuman. யாராவது நம்புவீங்களா இதுல 30 kgs of gold இருக்குன்னு? All these nuts, screw and bolts are made of gold weighing approximately 30 kg. சார், ஷார்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன். அவங்களுக்கு மினிமம் 20 days வேணுமா அதில் லான்ச் வெஹிக்கிளோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஜியோ சிங்க்ரனைசேஷன் பண்ணணும். ஸோ தே ஆர் லுக்கிங் ஃபார் போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் லான்ச் டேட். Understandable. December 29th. சார் அன்னைக்கு சண்டே. யோ மிஷனுக்கு ஏதியா சண்டேலாம்? மனுஷனுக்கு தான். சாரி சார், எப்போ வந்ததுன்னு கூட தெரியல. ஓகே சார், நோ ப்ராப்ளம். Let's have it on December 29th. Okay? Right? Hanuman, all the very best. என்னப்பா? சார் சார் கொஞ்சம் திரும்பிக்கோங்க சார். எதுக்குப்பா? சார் ப்ளீஸ் சார். என்ன? What is that, Pramod? இல்ல ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார். What is that? சார் சார் பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. What? Why the science pa? சார் சார் இதுவும் சயின்ஸ் தான் சார். செடியில முளைக்கிற பூ சயின்ஸ் சார். தென்னை மரத்துல காய்க்கிற தேங்காய் சயின்ஸ் சார். சார் கேம்பர் இஸ் சயின்ஸ், சாண்டில் இஸ் சயின்ஸ் சார். இன் ஷார்ட், we want to integrate all science sir. Nature science with future science sir. அவருக்கு நோவே சொல்ல முடியாதபடி தான் சார் அவன் பேசுவான். ஆக்சுவலி அவங்களுக்கு ஓகே தான் சார். உங்கள்கிட்ட சொல்ல பயம், அதான் அப்படி சிரிச்சு ஓகே சொல்றாங்க. Move. Hanuman, all the very best. நீ கொடுக்க போற ரிசல்ட்ஸை வச்சு தான் இந்த ஃபூல்ஸுக்கெல்லாம் there is no space for anything other than science அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறேன். உன்னோட சேர்ந்து நம்ம ஐஎஸ்ஆர்ஓவோட பிரஸ்டீஜும் should go up. ஏதா காரணத்தினால உன்னால மேல போக முடியலனா உனக்கு முன்னாடி நான் பூமி கீழே போயிருக்கேன். சார், ஹாப்பி ஃப்ளைங் ஹனுமன், ஆல் தி பெஸ்ட். உங்க பூஜை ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு send him to ஸ்ரீஹரிகோட்டா. அந்த வடமலையை கொண்டு வரா. சார் பார்லிமெண்ட்ல ஹனுமன் பேர் வச்சதுக்கும் இங்க நடந்த பூஜைக்கும் ஒரே அப்போசிஷன். நம்ம மினிஸ்டர் எப்படி தெரியுமா சொல்லி சமாளிச்சிருக்க? முதல்ல அவங்க அமிச்ச ஃபைல்ல இந்த செகண்ட் லெட்டர் அண்ட் தேர்ட் லெட்டர் ஏஎன் இல்ல ஹியூமன் தான் இருந்தது. அதனால நான் ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் அவங்களா ஹனுமன் ஆட் பண்ணி அனௌன்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் அப்பாயிண்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. நாமெல்லாம் இந்த விசாரணை கமிஷன் தான் ஏதோ டைம் டிலே ஆகும் தான் நினைச்சோம். இது அட்வான்டேஜஸா கூட அவங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சார்
ஆனா ரொம்ப பயமா இருக்கு சார். நம்ம மினிஸ்டர் இதுக்காக எவ்வளவு சார் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. பார்லிமெண்ட் பக்கம் போறதே இல்லையா சார், கேள்வி கேட்கறாங்கன்னு. நேத்திக்கு கூட ஆபீஸ்ல அவரோட பிஏ பார்த்தேன் சார். அவரோட பிஏ சொல்லிட்டு இருந்தார், இதுக்கு முன்னாடி இருந்த மினிஸ்டர் எழுதின ரெசிக்னேஷன் லெட்டரை ரொம்ப நேரமா உட்காந்து படிச்சுட்டே இருந்தாராம் சார். யோசிச்சு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு சார். செக்யூரிட்டிலேருந்து ஆரம்பிச்சு மினிஸ்டர் வரைக்கும் எல்லாரையும் நம்ம அடமானம் வச்சிருக்கோம். ரகு, நான் பர்சனலா உனக்கு சொல்லட்டுமா? நீ இந்த ப்ராஜெக்டுக்கு ஹனுமன் பேர் வச்சிருக்க கூடாது சார். நோ நோ, நான் நாஸ்திகம் பேசலப்பா. ஆக்சுவலி தேர் இஸ் நத்திங் கால்டு நாஸ்திகம் அட் ஆல். இப்போ ஒருவேளை நாளைக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஹனுமன் ஃபெயில்ஸ்னு நியூஸ் வரும். அதுதானே உங்க ரிலிஜியஸ் பிலீஃப்க்குலாம் ஒரு பெரிய ப்ளூ. சார் நான் இதை இப்படி யோசிக்கவே இல்லை. ஏன்னா நீ சயின்டிஸ்டா பார்க்கல, வெறும் ஒரு ஹியூமனா பார்த்த. சயின்டிஸ்டா பார்த்திருந்தா ரெண்டு பக்கம் தெரிஞ்சிருக்கும். ஹியூமனா பார்த்தா அதனால ஹனுமன் மாத்திரமே உனக்கு தெரிஞ்சார். எந்த சென்சிட்டிவ் ப்ராஜெக்ட்டுக்கும் கடவுள் பேர்லாம் வைக்க கூடாதுப்பா. ஏன்னா சென்டிமெண்ட்டுக்கு ஒரு சைடு தான், சயின்ஸ்க்கு ரெண்டு சைடு. ஓகே, we will. Thank you. Sriharikota in the call. Hanuman is now in launch pad. நம்மள லிங்க் பண்ண சொல்லி சொல்றாங்க. Call all the engineers. Beep. Team, Hanuman is now in the launch vehicle and I'm going to link with Sriharikota. Get ready. Sriharikota, we are ready for linking. Raghav, countdown here. What ஆச்சு? தெரியல சார். we are trying to connect with Shar. என்னது இது? 8 hours தான் இருக்கு. இப்போ போய் countdown. Janaki, is all systems well connected? Are you okay? Please take rest. அம்மா டாக்டர் என்ன சொன்னார்? எனி டைம்ல சொல்லிருக்காரு சார். ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக வெளியில ஆம்புலன்ஸ் ஆர்டர்லிஸ் நான் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணல. ஆர்கனைஸ் பை ரகு. என்ன ராகவ்? சார், some calibration problemமா. ஒரு இன்ஜின் பூட் ஆலையா. வேற டேட் கேக்குறாங்க. 8 hours முன்னாடி கவுண்ட் டவுன் நிறுத்திட்டு டேட் கேட்டா இப்போ how will I face everyone? Jan 4th. India has again aborted the countdown. இந்தியா இல்லையா? நாங்க அபார்ட் பண்ணிருக்கோம். இந்த திட்டம் கைவிடப்பட வேண்டும் என்று மக்கள் நினைத்தனர். எந்த மக்கள் கேக்குறாங்களா அவங்க எல்லாம்? Against our wishes, the so-called intellectual gang of scientists went ahead. Today in News Desk, we are asking them to answer the nation. எனக்கு Why நான் did கேள்வி they proceed அதை with the ஆன்சர் பண்ண project? சொல்ல அவனை. சார் நமக்கு எதுக்கு சார் இதெல்லாம்? அவங்க வேலையை அவங்க பண்றாங்க, நம்ம வேலையை நாம பார்ப்போம் சார். புரிஞ்சுக்காம பேசுறாங்க இடியட்ஸ். அவங்க தொழிலை புரிஞ்சுக்காம இப்ப நீங்க பேசுறீங்க சார். அங்க பாருங்க சார், ஸ்டார்ஸ். வாவ், நம்ம ஹனுமன் எவ்வளவு அழகா அங்க நிக்கிறாரு பாருங்க சார். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சார் ப்ளீஸ். தூக்கம் வரலடா. ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனா கூட தூங்கிடுவேன் போல இருக்கு. சக்சஸ் ஆகணும்ன்ற வெறி என்ன தூங்க விடாம. டிட்டாச்டா பார்க்க முடியல. இத பாரு, உங்க ரிலிஜியஸ் பிலாசபிக்கு தான் இந்த டிட்டாச்மென்ட்லாம். எங்க சயின்ஸ் இஸ் ஆல்வேஸ் டாக்கிங் அபௌட் அட்டாச்மெண்ட்ஸ். சார் அந்த லான்ச் பேட்ல எதுக்காக சார் 3 சப்போர்ட்டிவ்ஸ்? ஓ கம் ஆன், தட் இஸ் டு ஸ்டெபிலைஸ், பேலன்ஸ், லிஃப்ட். அதாவது ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணி லிஃப்ட் ஆக ஆக ஒவ்வொரு சப்போர்ட்டிவ்ஸா கழண்டு விழுந்துரும்.
only our space shuttle and the satellite will go. எங்க பிலாசபியும் அதே தான் சார் சொல்லுது. ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட்ஸ் ஆர் மஸ்ட், இல்லைன்னா நிற்க முடியாது. பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் அட்டாச்மெண்ட்ஸ் தேவை, லிஃப்ட் பண்ணுறதுக்கும் அட்டாச்மெண்ட்ஸ் தேவை சார். ஆனால் லிஃப்ட் ஆகி மேலே போக போக அட்டாச்மெண்ட்ஸ்லாம் விலகி ஸ்டார்ட் கிவிங் பேக் டு பீப்புள். Wow, man, you are one. சார் சயின்ஸை வச்சு ஸ்பிரிச்சுவலிசமை உங்கள் அப்பாவால் உங்களோட 7 வயசுல சொல்லி தந்திருக்க முடியாது சார். அதனால தான் கிரகணம்னா ஏதோ பாம்பு சூரியனை சாப்பிடுது சந்திரனை சாப்பிடுதுன்னு சொல்லி வளர்த்துருக்காரு. பட் உனக்கு ஒன்று தெரியுமா, நீங்களாம் ரொம்ப நம்பியிருந்தீங்க இதை, வானத்துக்கு மேலே தான் தேவர்கள் ரிஷிகள் கடவுள்லாம் இருக்கிறதா. Till our science proved it wrong. நாம பார்க்குற வானத்தை அவங்க சொல்லாம இருந்துக்கலாம் இல்லையா சார்? வானம்ன்றது என்ன சார்? இட்ஸ் ஜஸ்ட் அ மெட்டஃபர். நமக்கு மேல கடவுள்னு சொன்னதை நாமெல்லாம் வானம்னு நினைச்சுட்டோம் சார். இதுக்கு நடுவுல இந்த தமிழ் சினிமா டிராமாலாம் வேற கடவுளை காட்டும் போது எப்பவுமே ஒரு ஸ்கை பேக்ரவுண்ட்லயே காமிச்சு பழகிட்டாங்க. யோசிச்சு பார்த்தா இப்பதான் புரியுது, கடவுள் மேல இல்ல பக்கத்திலேயே இருக்காரு. சார் நீங்க ஆரியப்பட்டா எழுதின ஸ்பேஸ் தியரி படிச்சிருக்கீங்கல்ல? The sky is not rotating, only the earth rotates னு. ஆனா அதே கலீலியோ சொன்னபோது தான் சார் நாமெல்லாம் ஒத்துண்டோம். ஏன்னா ஆரியபட்டா இஸ் an Indian with a Hindu flavor. அதனால don't popularize himனு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இல்ல சார் நாமளே சொல்லிட்டு இருந்தோம். சார் சயின்ஸ்க்கு ரிலீஜியன் கிடையாது, ஆனா சயின்டிஸ்டுக்கு உண்டு. நல்ல வேலை சார் அவர் பேர் எடிசன், இல்லைன்னா நம்ம ராமானுஜம்க்கு கிடைச்ச மரியாதை தான் அவருக்கும் கிடைச்சிருக்கும். Sir, in science and space technology, our invention stopped when others have not even started, sir. Hey, Raghu, நீ எதுக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட போய்? ஏய் ஜானகி, நான் அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். சில விஷயங்களை மற்றவங்களோட ஷூஸ்லேருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதுக்காக தான் நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். திருப்பி ஃபோன் பண்ணாரா? பண்ணார். ஐம் ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொன்னார். சாரி கேட்டார். ஏய் ஜானகி, ஹனுமன் இஸ் சால்விங் ஆல் our problems. உனக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு காத்தால நீ வரலன்னு கூட நானே கோவில் போனேன்டா. ஏய் ஒருவேளை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு உனக்கு ஆண் குழந்தையா பிறந்ததுன்னா அதுக்கு ஹனுமன்னு பேர் வை. சாரி, என் ஹஸ்பண்ட் வேற பேர் சஜஸ்ட் பண்ணிட்டார், ரகுராவ். ஏய் என்ன ஜானகி? ரகு, ராமருக்காக ஹனுமான் உருகிறத பத்தி படிச்சிருக்கேன், ஆனா ஹனுமானுக்காக ராமர் உருகிறத இங்கதான்டா பாக்குறேன். டோன்ட் வரி, இனிமே எல்லாம் சுந்தரகாண்டம் தான் நம்மளுக்கு. ரகுராம், இப்போ ஒரு கிஷ்கிந்தா காண்டம் வருது, பேசாம வேலை. ஸ்ரீஹரிகோட்டால திருப்பி ஃபோன். நாம அமிச்ச இமேஜஸ், சேட்டலைட் இமேஜஸ் அனலைஸ் பண்ணி பார்த்த போது ஐ திங்க் ஜனவரி 4th வெதர் கொஞ்சம் மோசமா இருக்குமா, ஸோ லான்ச் டேட்டை போஸ்ட்போன் பண்ண சொல்றாங்க. என்ன பண்றது? நாம அமிச்ச சேட்டலைட் இமேஜஸ் தானே சார், அப்போ we'll just ignore it. ஏய் இவங்க நம்மள நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க போல இருக்கு. என்ன சொல்லலாம்? அதான் எப்பவும் நீங்களே அப்படியே ஒரு டேட் சொல்லுவீங்களே சார், அந்த மாதிரி ஒன்று சொல்லிடுங்க. Jan 9th. சார் பக்கா சார், நோ சேஞ்ச் இல்லை சார். சார் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க சார். I will. Hello. Jan 9th and there is no more postponement. This is final. நீங்க எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணி எல்லா கிளியரன்ஸையும் வாங்கிடுங்க. Yeah, Jan 9th. சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீ ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆற? இல்லை சார், நான் முதல்லயே இந்த டேட் தான் சொல்லலான்னு பார்த்தேன். இருந்தாலும் நீங்க என்ன சொல்லுவீங்களோன்னு. Why? அன்னைக்கு ஹனும ஜெயந்தி சார். ராம லக்ஷ்மண ஜானகி ஜெய் போலோ ஹனுமான் கி. யார் அது கர்னல்? No. It is கர்மன் லைன். அதாவது பூமியிலேருந்து 100 கிலோமீட்டர் மேல அதை தாண்டின ஒன்று தான் we feel that the success is going to be wide. அதுக்காக தான் we are working. நம்மளுடைய கேப்சியூல் அதை தாண்டணும், அது வரைக்கும் we will be tensed.
கேப்சூல்னு ஒண்ணுதான் ஞாபகம் வருது. கேப்சூல் கொடுத்துருக்கு சம்சாரம். சாப்பிட்ட உடனே போட்டுக்கணும். ஞாபகப்படுத்து. மேட்ரை கப்புன்னு பிடிச்சிட்டீங்க சார். ஆனாலும் So 40. 40 தடவை சொல்ற நீ. இல்ல count down has reached to 40. So 20. Please snap on the base round. -9. 8, 7, 6, 5, 4, L47 ignited. 2, 1, 0. Plus 1. Stage 1 completed. Stage 2 completed. Stage 3 completed. Stage 4 successful. Hanuman touches thermal line. India successfully launches its first reusable satellite Hanuman. Not only ISRO, every Indian can feel proud about this. இந்தியாவின் இந்த முயற்சி வியக்க வைக்கிறது என்று இங்கிலாந்து பிரதமர் திரு Sir, ஜானகிக்கு ஆண் குழந்தை. Both Janaki and the baby are fine. அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் பேசுங்க. Sir, the other good news. செப்பரேட் ஆன 3 ஸ்டேஜுமே சக்சஸ்ஃபுல்லா திருப்பி லேண்ட் ஆயிடுச்சு. சார் என்ன சார் நீங்க எவ்வளவு எமோஷனலா? தெரியல, உன்னோட பழகினதுனாலயா இல்ல ப்ராஜெக்ட் டென்ஷனானு எனக்கே புரியல. ஆனா அந்த லாஸ்ட் 10 கவுண்ட் டவுன் வாஸ் ஜஸ்ட், அதுக்காக நம்பிக்கை வந்துடுதுன்னா நீயா நினைச்சுக்காத. பட் ஐ அக்செப்ட் சம்திங் வாஸ் ஹேப்பனிங் இன்சைட். ஹனுமான் பறக்கிறத பார்த்துட்டீங்க, இனிமே அந்த பெருமாளை காட்ட வேண்டியது அந்த ஹனுமானோட பொறுப்பு. சார் பிரஸ் யூ கோ அண்ட் டேக் இட். சார் நீங்க இருக்கும்போது அந்த ஹனுமன் இந்த ராமரால பிளஸ் ஃபெயிலியர் வரும்போது நாம முன்னாடி நிக்கணும், நம்ம டீம் பின்னாடி நிக்கணும். ஆனா சக்சஸ் வரும்போது டீம் முன்னாடி நிக்கணும், நாம பின்னாடி நிக்கணும். எங்களுக்கு சதீஷ் தவான் சொல்லி கொடுத்திருக்காங்க. So you go and take the press. And எனக்கு இங்க கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணா I will feel better. சார் Go. Stage Professor Leo to come to along stage. with his wife, and also our senior scientist Mr. Selva Rangarajan has come all the way. So Mr. Selva Rangarajan, please come to the stage. And I want to introduce And you. also my colleagues from ISRO who have come, please join on the stage, please. My colleagues are from Satish Dhawan Space Center. Shankaranji. My colleagues from Satish Dhawan Space Center, and also Mr. Selva Rangarajan, the senior scientists who are joined here today. I would like to, whoever come from Sriharikota or from ISRO, please join on the stage. Mr. Selva Rangarajan. He is
is Dr. Shankaran, who helped me a lot in a humble salute to all the scientists who are here from ISRO.